மாவட்டங்கள் வாரியாக புதிய புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டு வருகிறது. அதாவது மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனை, முக்கியமாக வந்து அரசு மருத்துவமனையில் உள்ள காலிப்பிடங்களை நிரப்பதற்கான அறிவிப்பு தான் அதிகமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. நோட்டிஃபிகேஷன் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து செங்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் பொது சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்பு பிரிவில் உள்ள காலிப்பிடங்கள் நிரப்பதற்கான விண்ணப்பங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையில் தான். எப்போதுமே இது வந்து டெம்பரரி ஜாப் தான். 30/6/2026 ஆரம்பித்து 9/7/2026 அன்று மாலை 5:45 மணிக்குள் வரவேற்கப்படுகிறது. மொத்தமே ஒரு 9 நாள் தான் கொடுத்துருக்காங்க. 30லேருந்து ஒரு 9 நாள் தான் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகமான டேட் வந்து கொடுக்கல. ஒரு 9 நாள் டேட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் தபால் மூலமாக தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் கிடையாது. ஸ்பீட் போஸ்ட் இல்லாட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட் இல்லாட்டி நேரடியாக கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அவங்க கூட எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸில் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். இது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான புல் காலிப்பிடங்களை வந்து நம்ம பார்ப்போம். காலிப்பிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து காலிப்பிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 30 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்கண்ணே. நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னா 30 வேக்கன்சி. அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வேக்கன்சி மேக்ஸிமம் கம்மியாக அறிவிச்சிருப்பாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 30 காலிப்பிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும். 12th அதுக்கடுத்து மஸ்டர் பாஸ் தமிழ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் SSLC லெவல் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் மல்டிபர்பஸ் 2 years 4 மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மேல் இல்லாட்ட சானிடைசர் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் ஏதாவது ஒரு கோர்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டட் காலேஜ் முடிச்சிருக்கவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 1 years கம்ப்ளீட் பண்ணவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரைனிங் காந்திகிராம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்களும் இந்த காலிப்பிடங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வயசு பார்த்திங்கன்னா போஸ்டி தான் 30 போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 40 வயசு வரைக்கும் இந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம். மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா 17,500 கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்ட் ப்ரைவேட் மெடிசன்ஸ் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ரூரல் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் கோர்ஸஸ் சர்டிஃபிகேட்ஸ் கிரியேட்டட் பை த டைரக்டர் ஆஃப் த பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரைவேட் மெடிசன்லேருந்து தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2வது போஸ்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், அதாவது GNM இல்லாட்ட BSc நர்சிங் முடித்தவங்க இந்த காலிப்பிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நர்சிங் கவுன்சிலிங் நீங்கள் வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சிலிங் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து 3 காலிப்பிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 40 வயசு இருக்கவங்க வரைக்கும் இந்த காலிப்பிடங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 21,000 சேலரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ், இதிலே வந்து நீங்கள் PSc நர்சிங் முடிச்சிருக்கணும். குவாலிஃபிகேஷன் ஃபார் த இன்ஸ்டியூட் பை த இந்தியன் நர்சிங் கவுன்சிலிங் முடிச்ச நர்சிங் கவுன்சிலிங் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து வந்து இதுக்கு 3 காலிப்பிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு 40 வயசு வரை கொடுத்துருக்காங்க. 21,000 சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன்லேருந்து கவர்மெண்ட் அப்ரூவ் ப்ரொவைட் நர்சிங் மிட் வைஃப் ஸ்கூல் வித் முடிச்சுக்க நர்சிங் கவுன்சிலிங் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். இதுக்கான போஸ்டிங் வந்து 9 போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க. 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு 2 years கோர்ஸ் தான். ஏஎன்எம்ங்கிறது வந்து ஒரு 2 years கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து 17,500 சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த காலிப்பிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா சோசியல் ஒர்க்கர்ஸ் MA நீங்கள் சோசியல் ஒர்க்கர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க இந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம். 6 month ட்ரைனிங்ஸ் வந்து ஐடென்டிஃபைஸ் இன்ஸ்டியூட் ஏதாவது 6 month நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு காலிப்பிடம் தான் அறிவிச்சிருக்காங்க. 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்பிடங்கள் ஃபுல் பண்ணலாம். 27,000 சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. 27,000 உங்களுக்கு சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்கண்ணே. அடுத்த காலிப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட், பிளாக்ல உள்ள அக்கௌண்ட் அசிஸ்டண்ட். இதில் வந்து பிகாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் வித் டிலே. ஒரே ஒரு காலிப்பிடங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. 40 வயசு இருக்கவங்க வரைக்கும் இந்த காலிப்பிடங்களை ஃபுல் பண்ணலாம். சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,000 அறிவிச்சிருக்காங்க. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆஃப் ஆர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் த ரெக்கார்டிங் யூனிவர்சிட்டி. ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 4 காலிப்பிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம். 17,500 சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் என்ட்ரி ஆஃபீஸர் வந்து அறிவிச்சிருக்காங்க. எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். 2 காலிப்பிடங்கள் அறிவிச்சிருக்கணும். 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து இந்த காலிப்பிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதம் 15,000 அறிவிச்சிருக்காங்க.
அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இதுக்கு வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரே ஒரு காலிப்படங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு 40 வயசு வரைக்கும், எல்லாத்துக்குமே 40 வயசு வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்கண்ணே. ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரே 10,000 ரூபா சேலரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து எம்எம்யூ கிளீனருக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு காலிப்படம் தான் 11,000 ரூபா வந்து சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். 16 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து 16 காலிப்படங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 16 வயசுன்னு சொல்லிட்டேன். 16 காலிப்படங்கள் அறிவிச்சாலும் லெஸ் தென் 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். 11,000 ரூபா சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், இது வந்து தற்காலிகமான காலிப்படம் தான். அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு காலத்துலையும் வந்து பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. தேசிய சுகாதார இயக்கம் தமிழ்நாடு, நேஷனல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாட்டில் வந்து ஒப்பந்த விதிப்பறை அடிப்படையில் தான் இந்த காலிப்படங்களை வந்து ஃபுல் பண்ணுறாங்க. 11 மாத காலம் நிறைவடைந்த பிறகு பணியின் மதிப்பீடு அடிப்படையில் புதுப்பிக்கப்படும். மீண்டும் நம்மளே அதே பணியில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இருந்தாலும் அந்த ஒப்பந்த அடிப்படையில் தான் அந்த பணியை வந்து தேர்வு செய்தாங்க. தேர்வு செய்யப்பட்டவர்கள் வந்து 10, 12 மற்றும் பட்டப்படிப்பு மதிப்பெண் விழுக்காடு, பணி முன் அனுபவம் மற்றும் நேர்காணல் மூலமாக தான் வந்து உங்களை வந்து தேர்வு பண்ணுவாங்க. நேர்காணல் மூலமாக தேர்வு பண்ணுறாங்க. அடுத்த அடிப்படை கணினி பயிற்சி நிறைவு செய்தவர் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. கணினி பயிற்சி வந்து முன்னுரிமை செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, செங்கல்பட்டு மாவட்டம், பின்கோடு கொடுத்துருக்காங்க. தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொலைபேசி எண் வாயிலாக நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து குறிப்பில் வந்து விண்ணப்ப படிவங்க வந்து செங்கல்பட்டு என்ற இணையதளத்தில் நீங்கள் பதிவிறக்கம் சொல்லிக்கலாம். அவங்க ஒரு மஞ்சள் கலரில் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாலும் டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் பின்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து நீங்கள் எல்லா சான்றிதழும் பின்னாடி இணைச்சிருப்பீங்க. அந்த பின்னாடி இணைக்கப்பட்ட சான்றிதழ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சமர்ப்பிக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி இணைச்சதில் வந்து உங்களுடைய கையெழுத்து எல்லா சிராக்ஸ்லையும் கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சரை வந்து போட்டுருங்க. இதை வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பங்கள் வந்து நேரில் அல்லது விரைவு தகவல் மூலமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இல்லாட்டா மின்னஞ்சல் முகவரி முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. அது மூலமாக கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணலாம். என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/7/2026 மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் தான் விண்ணப்பங்களை அனுப்ப முடியும். அதுக்கு அடுத்து அனுப்பக்கூடிய எல்லா விண்ணப்பமுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாவட்ட நலவாழ்வு சங்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள காலிப்படங்களுக்கு வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர், மல்டி லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே அப்ளிகேஷன் தான். ஆகிய பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க எல்லாத்துக்குமே டேட்டா என்ட்ரி, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துட்டாங்க. விண்ணப்பிக்கும் பணியின் பேர் நீங்கள் எதுக்கு விண்ணப்பிங்களோ அப்படின்னா அதுக்கான பேரை வந்து நீங்கள் எழுதிடுங்க. இப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு ஃபஸ்ட்டு இதில் மென்ஷன் பண்ணிங்க. அப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னால் நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து சைடில் போட்டிடுங்க. அதுக்கடுத்து விண்ணப்பதாரின் பேர் கேட்டிருக்காங்க. எல்லாமே தமிழில் தான் இருக்குது. ஃபார்ம் ஃபுல்லாமே நீங்கள் தமிழ்லேயே அப்படியே ஃபுல் பண்ணிக்கலாம். விண்ணப்பதாரின் பெயர், உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததான் முதல்ல உங்களுடைய என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணிருக்கணும் அந்த போஸ்டிங்கான ஃபார்மு. நீங்கள் வந்து இப்போ ஒரு 4-5 எண்ணத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் தனித்தனியாக நீங்கள் வந்து தபால் வந்து அனுப்புங்க. இப்போ வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு ஃபார்ம் எடுத்து நீங்கள் அதை ஃபுல் பண்ணி தனித்தனியாக நீங்கள் தபால் மூலமாக அனுப்புங்க. ஒரே இதில் வந்து எல்லா போஸ்டிங்கும் நீங்கள் ஃபுல் பண்ணாங்க, எல்லாத்துக்குமே தனித்தனியாக அனுப்புங்க. அடுத்து விண்ணப்பதாரின் பெயர் எழுதிக்கோங்க, தகப்பனார் பெயர் எழுதிக்கோங்க, பிறந்த தேதி வயதோடு எழுதிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் மறுபடியும் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பணியோ அந்த பணியின் பெயர் எழுதிக்கோங்க. கல்வி தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷனை எழுதி அதுக்கான சான்றிதழ்களை பின்னாடி இணைச்சிருங்க. அடுத்து சாதி சான்றிதழ், சாதி நேம் எழுதிக்கோங்க, ஆதார் எண் எழுதிக்கோங்க. கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய ரீச் ஆகக்கூடிய நம்பராக கொடுங்க. நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரீச் ஆகாத நம்பரை கொடுக்குறாங்க. சப்போஸ் நமக்கு தபால் வரல அப்படின்னா சப்போஸ் ஃபோன் மூலமாக கூட நமக்கு தபால் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து முன் அனுபவம் ஏதேனும் இருப்பேன்னு அதுக்குரிய சான்றிதழ் வந்து நகல்களை வந்து இணைக்க வேண்டும். அடுத்து வந்து தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. நீங்கள் தற்காலிகமாக இருக்கக்கூடிய முகவரியும் கொடுங்க, நிரந்தர முகவரியும் கொடுங்க. 2 முகவரியுமே எழுதிடுங்க. இடம் வந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த ஊரை போட்டுக்கோங்க, தேதி போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரின் கையொப்பம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் அதில் கையெழுத்து போட்டுருங்க. குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர் சமீபத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி விட்டணும்.
இதில் என்னெல்லாம் எல்லாத்தோட சிராக்ஸையும் அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்ட், அதாவது சுய சான்றொப்பம் உங்களுடைய சிக்னேச்சரை வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து அதெல்லாத்தையும் சிராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. நேர்காணலில் வரும்போது எல்லாமே ஒரிஜினல் ஆவணத்தை நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு உங்களுக்கு வந்து அறிவித்து உங்களை வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்போ எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் கையில் கொண்டு போயிருங்க. நமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புதிய தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.